குட் மார்னிங் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ் ஆஃப் கிரெயின்ஸ். நம்ம ரெடி பண்ணுற அந்த கிரெயின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதாவது இந்த அரிசி, வீட் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ரைஸ், வீட், மில்லட்ஸ், பல்சஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்ற டாப்பிக்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி இருக்க எக்ஸசைஸ் 11 இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனில் என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோமோ அதை பேஸ் பண்ணி இருக்க எக்ஸசைஸ் 11 இதை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா இருக்குது. இப்போ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம எப்போவுமே செஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாரல் ஸ்டோரி பார்ப்போம் இல்லையா? ஸோ இன்றைக்கும் நம்ம ஒரு மாரல் ஸ்டோரி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியில் இருக்க மாரல் என்ன அப்படின்னா, ஹெல்த் இஸ் பெட்டர் ஹெல்த். அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நம்மளுக்கு வந்து மணி ரொம்ப முக்கியம்னு நினச்சி நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதுல ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹெல்த் வந்து ரொம்ப டவுன் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு வந்து ஹெல்த் சரியாக பார்த்துக்கல, நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துருச்சுன்னா நம்மளால் அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ண முடியும், எப்படி ஏர்ன் பண்ண முடியும்? ஸோ ரொம்ப கஷ்டமாயிரும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம வந்து எவ்வளோ தான் நம்மளுக்கு மணி இருந்தாலும் நம்மளால் வந்து நம்ம ஹெல்த் நல்லா வச்சுக்க முடியுமா? இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, நிறையா வந்து மணி ஏர்ன் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து ரொம்ப ரிச்சாக இருக்காங்க, நிறையா க்ரோர்ஸில் மணி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போஸ் வந்து சடனாக அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம், உடம்புல வந்து ஏதோ ப்ராப்ளம் வந்துருச்சு, ஏதோ ஒரு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களால வந்து இந்த மணியால் அவங்க அந்த கேன்சரை வந்து திருப்பி இது பண்ண முடியுமா, சரி பண்ண முடியுமா? இல்லை, ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அவங்களுக்கு எதுவும் இப்போ வந்து யாருக்கோ ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்களுக்கு வந்து கால் போயிடுச்சு அப்படின்னா அவசரமாக ஒர்க் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து மணி ஏர்ன் பண்ணணும், நம்ம வந்து சீக்கிரமாக ஒர்க்குன்னு இருக்குன்னு சொல்லி டென்ஷனில் ஒர்க் போகும்போது ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்க வந்து ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்களால வந்து நடக்க முடியாது, கால் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த மணியால் அந்த காலை திருப்பி கொடுக்க முடியுமா? இல்லை. ஸோ வந்து எப்போவுமே நம்ம பாடியில் இருக்க எல்லா பார்ட்ஸ், ஆர்கன்ஸ், நம்ம ஹெல்த் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ஹெல்த்துக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் வெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுதான் நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியில் 2 பேர், அதில் ஒருத்தவங்க பேர் ராஜா, இன்னொருத்தவங்க பேர் ரத்தன். இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேரும் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ராஜா ரத்தன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். பட் இந்த ராஜா எப்படி அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப மணி மைண்டட் பர்சன். எப்போவுமே வந்து ரொம்ப நிறையா மணி ஏர்ன் பண்ணணும், நிறையா வந்து பணம் சம்பாதிக்கணும், இதே மாதிரி தான் யோசிப்பார். அவர் வந்து ஹெல்த்தை பற்றி கேர் பண்ணிக்கவே மாட்டார். பட் ஆன் த அதர் ஹேண்ட் ரத்தன் எப்படி அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப ஹெல்த்தை நல்லா பார்த்துப்பார், கரெக்டான ஃபுட்டு சாப்பிடுவார், வெளியில் ஃபுட் ஐட்டம் சாப்பிட மாட்டார், டெய்லி ஜூஸ் சாப்பிடுவார், எக்ஸசைஸ் பண்ணுவார், வாக்கிங் போவார். ஸோ ஹெல்த்தை நல்லா கேர் பண்ணிக்கிற ஒரு பர்சன். இந்த ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து அவரோட ஃபுல் டைமை வந்து ஃபுல்லாக ஒர்க்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. ஒர்க் தான் ரொம்ப முக்கியம் எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு, அதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. அவர் வந்து அவர் ஹெல்த்தை கேரே பண்ணிக்க மாட்டார். மோஸ்ட்லி நிறைய சாப்பாடு சாப்பிட மாட்டார், சாப்பிடாமலே ஒர்க் பண்ணுவார், ஒழுங்காக வந்து டைமுக்கு தூங்க மாட்டார், ஒர்க் அவுட் பண்ண மாட்டார், எதுவும் வாக்கிங்கில் இல்லாமல் அவர் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார், சாப்பிடாமல் தூங்காமல் ஒர்க் அவுட் பண்ணாமல். எதுவுமே நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணணும், நம்ம வந்து கூடிய சீக்கிரம் ரிச் ஆகணும்னு சொல்லி அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதே ஆன் த அதர் ஹேண்ட் ரத்தன் எப்படின்னா, அவர் கரெக்டாக அவர் பாடி நல்லா ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறாரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வாட்டி இந்த ராஜா வந்து ஒர்க் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்குது, அர்ஜென்ட்டாக போகணும், இந்த மீட்டிங் அட்டன் பண்ணால் தான் கண்டிப்பாக நம்மளுக்கு நிறையா ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிடைக்கும், அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சா நம்மளுக்கு வந்து நிறைய மணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்லேயே அவருக்கு அந்த கன்ஃபியூஷன்லேயே இருக்கார். அவர் ஒழுங்காக தூங்கவும் இல்லை, நைட்டு ஃபுல்லாக அந்த மீட்டிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நல்லா ஒழுங்காக தூக்கம் இல்லாமல் மார்னிங் அந்த அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து அவர் அந்த காரை ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து ஸ்பைனல் காலில் ரொம்ப நல்லா அடிபட்டிருக்கிறதுனால வந்து இனிமேல் அவரால் லைஃப் லாங் நடக்கவே முடியாது, வாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதை கேட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. அப்போ இனிமேல் வாக் பண்ண முடியாதுன்னா அவர் லைஃபே போச்சு இல்லை, அவர் என்ன தான் மணி ஏர்ன் பண்ணாலும் அவரால் வந்து திருப்பி அவரோட முடியுமா? இல்லை. அந்த மணி வந்து இவர் நடக்க வைக்குமா? கிடையாது. ஸோ அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, என்ன பண்ண முடியும் தெரியலையே அப்படின்ட்டு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேறு அவர் நிறைய செலவு பண்ணுறாரு, ஏன்னா வாக்கிங் பண்ண முடியல, அவர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ அங்கே நிறைய செலவு பண்ணி அவர் நிறைய லாஸ் ஆயிடுது. அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, நம்ம வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டு ரத்தன் மாதிரியே இருந்திருக்கணும். ஏன்னா அவர் ஃப்ரெண்டு தான். ஸோ நிறைய வாட்டி அவர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு, இது மாதிரி வந்து உன் ஹெல்த்தை கேர் பண்ணிக்காமல் இருக்காத, ஹெல்த்துக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து நீ ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கல. ஸோ அப்போ ஃபீல் பண்ணுறாரு, நம்ம ஃப்ரெண்டு வந்து ரத்தனை பார்த்து நம்ம திருந்தி இருக்கணும், அவங்க
அவங்க வந்து அட்வைஸ் பண்ணும்போது நம்ம அந்த அட்வைஸை அக்செப்ட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாமல் இருக்கனால தான் நம்மளுக்கு இப்போ வாக் பண்ண முடியாமல் போயிடுச்சு, நம்ம வந்து நிறையா நம்ம இருந்த மணி லாஸ் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறாரு. நம்ம ஒருவேளை நம்ம ஹெல்த்தை நல்லா பார்த்துட்டு இருந்தோம், நல்லா டைமுக்கு தூங்கிட்டு டைமுக்கு சாப்பாடு சாப்பிட்டு நல்லா வந்து ஹெல்த்தியாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இன்றைக்கி இப்படி ஒரு நிலமை வந்திருக்காது, நம்ம வந்து நம்மளால் வந்து நடக்க முடிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறாரு. பட் வந்து எல்லாம் முடிஞ்ச அப்புறமா இட்ஸ் டூ லேட்டில் அவருக்கு வந்து வாக்கிங் எபிலிட்டி போயிடுச்சு. இனிமேல் டாக்டர் வந்து அவரால் நடக்க முடியாது லைஃப் லாங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இட்ஸ் டூ லேட். ஸோ வந்து எப்போவுமே நம்ம வந்து எல்லாமே முடிஞ்ச அப்புறமா ஃபீல் பண்ணுறத விட நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம யோசிச்சு டிசிஷன் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. நம்ம வந்து ஹெல்த்தை கேர் எடுத்துக்கணும். எப்போவுமே நம்மளுக்கு ஹெல்த் முக்கியம். இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம்னு நீங்கள் வந்து அசியூம் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் பயங்கரமாக படிக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒழுங்காக சாப்பிடாமல் தூங்காமல் அப்படி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் உங்களுக்கு வந்து உடம்பு இல்லாமல் வந்துருச்சு, ஃபீவரோ கோல்டோ வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் இருந்தாலும் அந்த ஃபீவர் கோல்டோட உங்களுக்கு வந்து உங்களால் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியுமா, நல்லா எழுத முடியுமா? இல்லை எழுத முடியாது. நீங்கள் என்ன தான் உட்காந்து ஹோல் நைட் தூங்காமல் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அடுத்த நாள் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துருச்சு, ரொம்ப டயர்டாக இருக்குது, உங்கள் பிரெயின் வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா நீங்கள் வந்து படித்ததை வந்து எப்படி வந்து இங்கே எக்ஸாமில் எழுத முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எப்போவுமே உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். உங்களுக்கு வந்து ஸ்டடீஸ் உங்கள் ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், பட் வந்து உங்கள் ஹெல்த்தை விட இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் வந்து டைம் ஷெட்யூல் போட்டு இந்தந்த டைமில் கரெக்டாக இதை பண்ணணும், அப்படி பண்ணிங்க பிளான் போட்டு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியும். அதனால் எப்போவுமே ஹெல்த்தை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்கள் வந்து லைஃப்பில் சக்ஸஸ் வந்து நம்ம நிறைய ஏர்ன் பண்ணணும், நம்ம ரிச் ஆகணும் அது மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. வெல்த்தை விட ஃபஸ்ட்டு ஹெல்த் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும், நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். நம்ம கை காலெலாம் நல்லா இருந்துச்சு, நம்ம மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, பாடி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் நல்லா ஒர்க் பண்ண முடியும். அந்த ஒர்க்னால நம்மளால் நல்லா நிறையா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ணிக்கிற ஒரு மாடல். லைஃப் லாங் நீங்கள் எப்போவுமே இது மைண்டில் வச்சுருங்க. நம்மளுக்கு வந்து ஹெல்த் இல்லாமல் வெல்த்தை வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்து உடம்புல எதுவும் பிரச்சனை ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த மணியை வச்சு எதுவும் பண்ண முடியாது. ட்ரீட்மெண்ட் தான் பண்ணலாமே தவிர நம்ம அந்த பழைய நிலைமைக்கு நம்மளால் பாடியை வந்து ஃபுல்லாக பர்ஃபெக்டாக மாற்ற முடியாது. ஸோ வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம லெசன் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ் ஆஃப் கிரெயின்ஸ். நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்க இந்த பேடி கல்டிவேஷன், இந்த வீட் கல்டிவேஷன்லாம் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ரைசஸ், கிரெயின்ஸ், பல்சஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து நிறைய பண்ணிடுறாங்க. இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணி அது வந்து எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த பேடி வீட்லாம் கல்டிவேட் பண்ண அப்புறமா அந்த ஹார்வெஸ்டிங் பண்ணிடுறோம்ல, பண்ண அப்புறமா அதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும். நல்லா வந்து அதை வெயிலில் வந்து காய வைக்கணும். அதை வந்து நல்லா ட்ரை பண்ணி, ஏன்னா வந்து அதில் அந்த ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அது அழுகி போயிடும். எப்போவுமே வந்து ஒரு பொருள் வந்து ரொம்ப நேரம் அப்படி ஈரமாகவே இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், அது வந்து அழுகி போயிடும். ஸோ அப்படி ஆகக்கூடாதுன்னா அதை நல்லா வெயிலில் வச்சு நல்லா ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ஏதாவது பில்டிங் மாதிரி வச்சு, இல்லை கண்டெய்னர் மாதிரி பெரிய கண்டெய்னர்ஸ் அது மாதிரிலாம் வச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். இப்போ வந்து பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸில் அந்த குடவுன் சொல்லுவாங்க, ஃபுட் குடவுன்லாம் இருக்கும், அதெல்லாம் இது மாதிரி தான் பெருசாக இருக்கும். ஸோ அதில் தான் ரைஸ், கிரெயின் அதெல்லாம் வந்து அவங்க வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. பட் நம்ம இதில் பார்த்திங்கன்னா அது ஒரு மெட்டலால் செஞ்ச ஒரு ரூம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, ஃபுல்லாக மெட்டலாக செஞ்சுருக்கு. ஸோ ஹீட் வந்து நல்லா இறங்கும், உள்ளே இருக்க பொருளாக நல்லா ஹீட்டாகவே இருக்கும். அதனால் வந்து அது வெட் கண்டென்ட்டே உள்ளே இருக்காது, அது வந்து ஈரப்பதமே இல்லாமல் இருக்கும். ஸோ ட்ரையாகவே இருக்கனால அது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும், அப்படியே பதப்படுத்தி வைக்கலாம், ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். அதுக்கு தான் இது மெட்டலில் இந்த பில்டிங்கை வந்து கட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம நிறையா வந்து நார்மலாக சிமெண்ட் வச்சு அது மாதிரி கூட ரூம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி அதில் நம்ம நிறையா ஜூட் பேக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி பேக் பண்ணி நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். நிறையா ஸ்டோர் ரூம்ஸ், கடவுன்ஸ்லாம் இருக்குது. தண்ணி படாமல் அந்த வெட்டாகாமல் ஈரப்பதம் இல்லாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா அது ட்ரையாக எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாளைக்கு கண்டிப்பாக நிறைய நாள் அது டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் நிறையா வந்து இந்த மர்கோசா லீவ்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த லீவ்ஸை போட்டு அதை ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நிறையா இன்செக்ட்ஸு, இந்த பூச்சி புழுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எதுவும் இந்த கிரெயினை வந்து எதுவும் அஃபெக்ட் பண்ணாமல் அதை வந்து இது கடிச்சு சாப்பிடாமல் அதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிது. அதுக்கு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து நிறைய இன்செக்ட்ஸ்லாம் சாப்பிடுது, மாட்ஸ் அண்ட் வீவில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இன்செக்ட்ஸ்லாம் வந்து அதை சாப்பிடுது, டேமேஜ் பண்ணிடுது. அதனால் வந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்புறம் அந்த கிரெயின்ஸை வந்து நிறையா ரேட்ஸ், எலிலாம் இருக்குது பார்த்தீங்களா, எலி, ஸ்பேரோஸ், பேர்ட்ஸ் எல்லாம் வந்து நிறையா வந்து அதை அந்த பேக்லலாம் ஓட்டை போட்டு சாப்பிடும். ஸோ வந்து அதெல்லாம் வந்து சாப்பிடாமல் தடுக்கணும்னா இது மாதிரி ஸ்டோர் ரூம்ஸ் பில்ட் பண்ணி அங்கே வந்து உள்ள ஏதாவது மருந்து, இந்த பூச்சி மருந்து இருக்குது பார்த்தீங்களா, லைட்டாக அதை ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டு நேச்சுரலாகவும் நம்ம நீம் ஆயில் அது மாதிரி நீம் ஸ்ப்ரே அதெல்லாம் போட்டு பண்ணலாம். இல்லை வந்து கொஞ்சம் கெமிக்கல் ஸ்ப்ரேஸ் இருக்கும், அதை வந்து குளோரோசெல் அப்படிலாம் சொல்கிறாங்க, குளோரோசால் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணோன்னா இன்செக்ட்ஸ்லாம் வராது. அந்த ஸ்டோர் ரூம் ஃபுல்லாக நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா அங்கே இன்செக்ட்ஸ் வராது. அது மட்டும் இல்லாமல் கெமாக்சின்
இருக்குது, அதை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அங்கே வந்து அந்த இன்செக்ட்ஸ் அதெல்லாம் எதுவுமே வராது. நம்ம வந்து நல்லா ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். நம்ம கிரெயின்ஸ் அந்த பல்சஸ் அண்ட் சீரியல்ஸ்லாம் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் போடுறோம் பார்த்திங்களா, நாப்தலின் பால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து வீட்டில் ட்ரெஸ்ஸில் பீரோவில் பாக்ஸஸில் இந்த சூட் கேஸ்லலாம் வந்து இந்த ட்ரெஸ்ஸில் வந்து எதுவும் பூச்சி வண்டெல்லாம் வராமல் இருக்குன்னு சொல்லி நாப்தலின் பால்ஸ் அப்படின்னு போடுவோம். ஸோ அதை கூட நம்ம ஏன்னா நம்ம இந்த கிரெயின்ஸ் எல்லாம் பேக் பண்ணி தான் வச்சுருப்போம், ஜூட் பேக்ஸ்லாம் பேக் பண்ணி தான் வச்சுருப்போம். ஸோ நம்ம அப்படியே அதை வெளியில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த இன்செக்ட்ஸ் எதுவுமே வராது, எந்த டேமேஜ் ஆகாமல் அது நல்லா சேஃபாக இருக்கும். இதுவே வந்து நம்ம வீட்டில் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் எப்படி பண்ணுவோம், இது வந்து பெரிய ஃபேக்ட்ரிஸில் இப்போ நம்ம வீட்டில் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏர் டைட் கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பிளாஸ்டிக்லேயே இருக்கலாம், இல்லை ஸ்டீல் அலுமினியம் இது மாதிரி எதுவும் இருக்கலாம். பட் வந்து மோஸ்ட்லி பிளாஸ்டிக் வந்து தவிர்க்கிறது நல்லது அப்படின்வாங்க. ஏதாவது வேறு ஏதாவது ஃபைபர் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா ஸ்ட்ராங் ஃபைபர். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங் ஃபைபர், பிளாஸ்டிக் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது, பட் ஸ்ட்ராங் ஃபைபர். இந்த மாதிரி அலுமினியம், ஸ்டீலு இது மாதிரி கண்டெய்னர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது ஏர் டைட்டாக இருக்கணும், உள்ளே வந்து காற்று போகக்கூடாது. காற்று போகாமல் இருந்தால் தான் அது வந்து அப்படியே வந்து ப்ரிசர்வ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் வந்து இது மாதிரி நிறையா பாக்ஸஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு 2 to 3 months ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த எவ்ரி வீக்கோ இல்லை எவ்ரி டேவோ நம்ம வெளியில் போய் வாங்கிட்டு வர முடியாதுல்ல இது மாதிரி பல்சஸ் அண்ட் கிரெயின்ஸ் எல்லாம். ஸோ வந்து இது மாதிரி நம்ம வாங்கி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ரொம்ப நாள் யூஸ் ஆகும். நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நம்ம அடுத்து பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா ஃபுட் அடல்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வந்து வரணும், கிடைக்கணும் அப்படின்னா வந்து அதில் சில சப்ஸ்டன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த பிக்சரில் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ளூ கலரில் ஒரு லிக்விட் இருக்குது பார்த்திங்களா, ஏதோ மெடிசன். அது அதை வந்து அந்த இன்ஜெக்ஷன் மூலயமா அதுக்குள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. அதுதான் வந்து ஃபுட் அடல்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறது. நம்ம நார்மலாக இருக்க ஃபுட்டில் வந்து ஏதாவது மிக்ஸ் பண்ணி வைக்கிறது. சிலது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொரிண்டா லீவ்ஸ் அப்படின்னு ஒரு லீவ்ஸ் இருக்குது, அதை வந்து டீ லீவ்ஸ் இருக்குல்ல, நம்ம டீ சாப்பிட்றோம்ல அந்த லீவ்ஸில் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் வந்து ரைஸில் வந்து சில இது என்னென்னா ஸ்டோன்ஸ், குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் பாலில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்களா நிறைய பேர், பாலில் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து நிறைய ஸ்டோன்ஸு, அப்புறம் சில லீவ்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நிறைய ஃபுட்டில் கலந்து கொடுக்குறாங்க. அதான் அடல்டரன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நேச்சுரலாக வந்து பியூராக இல்லாமல் அதில் ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் அடல்டரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மிளகாப்பொடியில் வந்து பிரிக் பவுடர், அதாவது செங்கல் தூள் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து மிளகாப்பொடியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது. அப்புறம் ஆயிலில் நம்ம சாப்பிட்ற குக்கிங் ஆயிலில் வந்து மினரல் ஆயிலில் மிக்ஸ் பண்ணுறது. அப்புறம் வந்து அனிமல் ஃபேட்ஸ், அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கிற அந்த கொழுப்பு சத்துன்னுவாங்களா, அந்த கொழுப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி தரது. அப்புறம் வந்து இந்த கோல் டார் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறது. சில இதில் வந்து பார்த்திங்கன்னா அயன் பீசஸ்லாம், குட்டி குட்டி அயன் பீசஸ். அப்புறம் வுட்டோட அந்த டஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, சா டஸ்ட். வுட்டை நீங்கள் வந்து அறுக்கும் போது அதுலேருந்து நிறைய டஸ்ட்டு தூசி மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் நிறைய ஃபுட் ஐட்டமில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் பேர் தான் அடல்டரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது இது அதை மிக்ஸ் ஆகி நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப அது டேஞ்சர். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம ஹெல்த் அது பாதிக்கும். இது மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம அதை சாப்பிட்டா நம்மளுக்கு ஃபுட் பாய்சன் வர சான்சஸ் இருக்குது. நம்மளுக்கு வாமிட்டிங், இல்லை வந்து டிசென்ட்ரி, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது டிசீசஸ் வர சான்சஸ் இருக்குது. நம்ம இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வாமிட்டிங் வர சான்சஸ் இருக்குது. இது வந்து ஒரு சட்டம் இருக்குது, இதை வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு லா இருக்குது. இது வந்து நேஷ்னல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து கலப்படம் பண்ணாங்கன்னா நம்ம வந்து அவங்க மேலே கேஸ் போட்டு நம்ம வந்து அவங்கள வந்து ஜெயிலுக்கு அனுப்பலாம். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு ஒரு சட்டம் இருக்குது, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. பட் நிறைய பேர் இதை வந்து பண்ணுறாங்க. இதை வந்து பண்ணுறவங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி மிக்ஸ் பண்ணுறவங்க இல்லை அந்த மிக்ஸ் பண்ண ஃபுட் ஐட்டமை வந்து வேறு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா, ஷாப்புக்கெலாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க, ட்ரேடர்ஸ்னுவாங்க. ஸோ அது மாதிரி பீப்பிள் வந்து நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடலாம். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம எங்கேயாவது பார்த்தோம், எங்கேயாவது ஷாப்ஸில் வந்து இப்போ நீங்களே வந்து வீட்டுக்கு பேரண்ட்ஸ் வந்து எதாவது ரைஸ், கிரெயின் இதெல்லாம் வாங்கிட்டு வராங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எதாவது தெரியுது மிக்ஸ் ஆகிருக்க மாதிரி, ஏதாவது ஸ்டோனோ இல்லை வந்து அயன் ஃபில்லிங்ஸோ மிக்ஸ் ஆகிருக்க மாதிரி தெரியுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து போலீஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க அதை கேஸ் ஃபைல் பண்ணி கண்டிப்பாக அந்த யாரை வந்து அவங்க வந்து சேல் பண்ணாங்களோ அவங்கள வந்து கண்டிப்பாக ஜெயிலில் போட்டுருவாங்க. அது ஒரு லா இருக்குது, நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே இது மாதிரி வந்து ஏதாவது மிக்ஸ் பண்ணாங்கன்னா அதை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அது வந்து நம்ம ஹெல்த்தையே எஃபெக்ட் பண்ணுது, நம்ம ஹெல்த்துக்கு வந்து அது பாய்சனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்தெந்த ஐட்டமில் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. இது வந்து கீழே, அதாவது வந்து நம்ம சாப்பிட்ற நெய்யில் வந்து வனஸ்பதி
அதை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் கோல் தார் இதை வந்து நிலக்கரின்வாங்களா அதில் வர ஒரு லிக்விடை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து தால், அதாவது பருப்பு வகைகள் பல்சஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கிரேவல் அப்படின்னு கல் குட்டி குட்டியாக கலர் கல்லாக இருக்கும். ஸோ அந்த கல்லை வந்து பிரேக் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணுறாங்களா வெயிட் கொடுக்குன்னு சொல்லிட்டு. அப்போ வெயிட் கொடுத்தா நிறையா இருக்குல்ல, நம்ம தால் கம்மியாக அவங்க போட்டாங்க, கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கல்லை மிக்ஸ் பண்ணாங்கன்னா வெயிட் நிறையா கொடுக்கும். பட் வந்து அதில் ஃபுல்லாக தாலாக இருக்காது, நிறைய ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ட் ஒன் வந்து எடிபிள் ஆயில், அதாவது நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த ஆயிலில் வந்து சில வந்து பாப்பி சீட் ஆயில் அப்படின்றது, அது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் கிடையாது. அந்த ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப டேஞ்சரஸ். நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் வந்து தத்தூரா சீட்ஸ் அப்படின்னு ஒரு சீட்ஸை ஆட் பண்ணுறாங்க. அது ஃபுல்லாக வீட்டாக இருக்காது, அவங்க வந்து கலப்படம் பண்ணி அந்த வெயிட்டு ஏற்றுறதுக்காக இது மாதிரி கலப்படம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து நம்ம சாப்பிட்ற சக்கரை இருக்குல்ல, அந்த சுகரில் வந்து சாக் பவுடர், நம்ம வந்து போர்டில் யூஸ் பண்ணுறோம்ல சாப்பீஸ், அந்த சாப்பீஸை பவுடர் பண்ணி அந்த பவுடரை சுகரில் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள் நம்ம ஹெல்த்துக்கு வந்து எவ்வளோ டேஞ்சரஸ் இதெல்லாம் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் வந்து காஃபி பவுடரில் வந்து டேட் சீட் பவுடரை மிக்ஸ் பண்ணுறாங்க. நம்ம பேர்ச்சம்பளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேர்ச்சம்பளக்குள்ளே ஒரு கொட்டை இருக்கும், அதான் டேட் சீட்னு சொல்லுவாங்க. அதை ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி அந்த பவுடரை காஃபி பவுடரில் மிக்ஸ் பண்ணுறாங்களாம், நிறையா வந்து வெயிட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி நிறையா மிக்சிங்லாம் நடக்குது. இதுக்கு பேர் தான் அடல்ட்ரேஷன் சொல்கிறாங்க. இதில் வந்து கண்டிப்பாக நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஒவ்வொரு பொருளும் நம்ம வாங்கும் போது செக் பண்ணி வாங்கணும், நல்ல குவாலிட்டியாக இருக்கான்னு செக் பண்ணி வாங்கணும். நம்ம அதை பிரித்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு கண்டெய்னருக்கு மாற்றுவோம்ல, ஸோ அதில் நம்ம மாற்றும் போது கண்டிப்பாக நம்ம செக் பண்ணணும், அதில் எதுவும் மாதிரி மிக்சிங் இருக்கா, அது வந்து பியூராக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். அப்படி வந்து அடல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அதில் எதுவும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த சேல்ஸ் பண்ண பர்சனை வந்து நம்ம ஜெயிலுக்கு அனுப்பலாம். நம்மளுக்கு வந்து ஒரு சட்டம் இருக்குது, அது வந்து ஒரு வந்து லாக் எகெயின்ஸ்டாக பண்ணுறது, அது பனிஷ்மெண்ட் அதுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தோம்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 11. இப்போ நம்ம பார்த்த டாபிக்ஸ் இருக்குல்ல, இந்த சாப்டரில் பார்த்த எல்லா டாபிக்ஸோட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து இதில் ஃபில் இந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சர் எல்லாமே இதெல்லாம் பார்க்கலாம் இந்த எக்ஸசைஸ் 11ல். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மேட்ச் த ஃபாலோயிங். இதில் ஃபஸ்ட்டு ரோமனில் பாருங்கள், த சாயில் அண்ட் த கிராப்ஸ், இந்த டாப்பிக்கில் பேஸ் பண்ணி தான் நம்ம மேட்ச் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, சாண்டி சாயில். சாண்டி சாயில் என்னென்ன வளரும்னு பார்த்தோம், கோகோனட் அண்ட் பாம் ட்ரீஸ், இது ரெண்டும் வளரும். இதுக்கு வந்து நிறையா வந்து ஹியூமஸ் தேவைப்படாதுன்னு சொல்லி பார்க்கல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கேன்சர் என்ன, ரைட் சைடில் இ ஆப்ஷன் கோகோனட். செகண்ட் ஒன் பாருங்கள், லோமி சாயில். ஸோ இந்த சாயிலில் கொஞ்சம் ஹியூமஸ் இருக்கும். இந்த சாயிலில் என்னென்ன வளருது, பேடி, நம்ம வந்து ரைஸ் சாப்பிட்றோம்ல, ஸோ அந்த பேடி வந்து இந்த லோமி சாயிலில் வளருது. நிறைய செடிகள் வந்து நிறைய வளரும், ஏன்னா இதில் வந்து ஹியூமஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேர்ட் ஒன் பாருங்கள், கிளேயி சாயில், களிமண்ணுன்னு சொல்கிறோம்ல, கொஞ்சம் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் அதில். அது மாதிரியான சாயிலில் என்னென்ன நிறையா வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ, ரைட் சைடில் சி ஆப்ஷன் பாருங்கள், டொமேட்டோ வந்து நிறையா இந்த கிளேயி சாயிலில் வளருது. ஃபோர்த் ஒன் பாருங்கள், அலுவியல் சாயில், நிறையா ரிவர் ஏரியா சைடில் வந்து இந்த சாயிலில் நிறையா இருக்கும். இது மாதிரி சாயிலில் நிறையா என்ன நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, ரைட் சைடில் ஆப்ஷன் பி பாருங்கள், சுகர் கேன் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், ரெட் சாயில். ரெட் சாயிலில் நம்ம என்ன விளைய வைக்கலாம் அப்படின்னா, ரைட் சைடில் ஏ ஆப்ஷன் பல்சஸ் வந்து நம்மளுக்கு நிறையா ரெட் சாயிலேருந்து கிடைக்குது. இதில் செகண்ட் ரோமன் பாருங்கள், பெஸ்ட் அண்ட் ஃபஞ்சை அண்ட் கிராப்ஸ், இதை பேஸ் பண்ணி உள்ள மேட்ச்ஸாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பால் வார்ம்ஸ். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, காட்டன் ஃப்ரூட்ஸை வந்து இது எஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த காட்டன் ஃப்ரூட்ஸை வந்து இந்த வார்ம்ஸில் நம்ம வந்து பாதுகாக்கணும். செகண்ட் ஒன் பாருங்கள், அஃபிட்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த செகண்ட் ஒன் எதை வந்து ரொம்ப பாதிக்குது அப்படின்னா, பிரிஞ்சால், கத்திரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரொம்ப பாதிக்குது. ரைட் சைடில் சி ஆப்ஷன் பிரிஞ்சால்ஸ். தேர்ட் ஒன் பாருங்கள், ரெட் ராட். ரெட் ராட் வந்து எந்த ஒரு பிளான்ட்டை பாதிக்குது அப்படின்னா, ரைட் சைடில் டி ஆப்ஷன் பாருங்கள், சுகர் கேன். ஸோ தேர்ட் ஒன் அதான் ஆன்சர். ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஸ்மட். இந்த இன்செக்ட் வந்து எதை பாதிக்குது அப்படின்னா, ரைட் சைடில் பி பாருங்கள், சோளம், கார்ன் இருக்குது பார்த்தீங்களா, சோளம், அதை வந்து பாதிக்குது. ஃபிஃப்த்து பாருங்கள், பஞ்சி டாப். இதை வந்து எந்த பிளான்ட்டை பாதிக்குது அப்படின்னா, பனானா ட்ரீ, பிளான்டெயின் அப்படின்னு சொல்லுவாங்க பனானா ட்ரீயை. ரைட் சைடில் ஏ ஆப்ஷன் பாருங்கள், பிளான்டெயின், இதை பாதிக்குது. ஸோ இது மாதிரியான நிறைய பெஸ்ட் வந்து நிறைய பெஸ்ட் அண்ட் ஃபஞ்சை வந்து பாதிக்கும் போது நம்ம வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்துன்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா, நேச்சுரலாகவும் இருக்குது, ஆர்டிஃபிஷியலாக மேன்மேடாக கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணியும் இருக்குது. நம்ம வந்து நேச்சுரலாக பண்ணுறது நமக்கு நிறைய நல்லது. ஸோ நேச்சுரலான அந்த பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸை வந்து பூச்சிக்கொல்லி மருந்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணோன்னா கண்டிப்பாக இது மாதிரியான வார்ம்ஸ், இன்செக்ட்ஸ் வந்து பெஸ்ட் வந்து பண்ணாது, எஃபெக்ட் பண்ணாது. தேர்ட் ஒன் பாருங்கள், அடல்டரன்ஸ் அண்ட் த ஃபுட் ஸ்டப்ஸ். நம்ம இப்போ பார்த்தோம்ல என்னென்ன மிக்சிங்லாம் பண்ணுறாங்க, ஃபுட் ஸ்டப்ஸில் வந்து நிறையா வேறு திங்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்களே. ஸோ அந்த டாப்பிக்கில் தான் இந்த மேட்ச் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், வனஸ்பதி. வனஸ்பதியை எதில் ஆட் பண்ணுறாங்க, எஸ் கீல, அதாவது நெய்யில் வந்து ஆட் பண்ணுறாங்க. ரைட் சைடில் சி ஆப்ஷன் பாருங்கள், ஃபர்ஸ்ட், அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர்.
செகண்ட் ஒன் கிரேவல், அதாவது வந்து குட்டி குட்டி ஸ்டோன்ஸ், அதை வந்து எதில் ஆட் பண்ணுறாங்க, தாலில். ஸோ ரைட் சைடில் எஃப் ஆப்ஷன் பாருங்கள், லாஸ்ட் ஒன் தால், அதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க. தேர்ட் ஒன் பாருங்கள், பாப்பி ஆயில். இந்த ஆயில் வந்து எதில் ஆட் பண்ணுறாங்கன்னா நம்ம எடிபிள் ஆயில், நம்ம குக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஆயிலில் வந்து ஆட் பண்ணுறாங்க. ரைட் சைடில் இ ஆப்ஷன் பாருங்கள், எடிபிள் ஆயில், அதான் ஆன்சர். ஃபோர்த் ஒன் தத்தூரா சீட்ஸ். இந்த சீட்ஸை எதில் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டில், கோதுமையில் ஆட் பண்ணுறாங்க. ரைட் சைடில் பி ஆப்ஷன் இருக்குல்ல, அதான் ஃபோர்த் ஆன்சர், வீட். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், சாக் பவுடர் எதில் ஆட் பண்ணுறாங்க, சுகரில். ரைட் சைடில் டி ஆப்ஷன் பார்த்தீங்களா, சுகர், அதான் ஆன்சர். சிக்ஸ்த் ஒன் டேட் சீட் பவுடர். இந்த பேர்ச்சம்பளம் கொட்டையை வந்து பவுடர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்ல, அது எதில் ஆட் பண்ணுறாங்க, காஃபி பவுடரில் ஆட் பண்ணுறாங்க. ஏ ஆப்ஷன், ரைட் சைடில் ஏ ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, காஃபி பவுடர், அதான் இதோட ஆன்சர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், fill in each blank, செகண்ட் ரோமன் லெட்டர். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், the earth's crust was made up of dash. மேலே earthோட ஃபஸ்ட்டு பார்ட் என்னது, சாயில்லாம் இருக்கும், மட் இருக்கும். அதுக்கு கீழே கீழே போக தான் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஸ்டோன்ஸ், அப்புறம் பெரிய ராக்ஸ், இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ மேலே வந்து சாயில் தான் இருக்கும். செகண்ட் ஒன் பாருங்கள், the process of breaking up into tiny pieces of rocks is called. இந்த ராக்கெல்லாம் வந்து பிரேக் ஆகி குட்டி குட்டி ஸ்டோன்ஸாக மாறுது, அப்புறம் இன்னும் பிரேக் ஆகி பவுடராக அந்த மட்டாக ஃபார்ம் ஆகுது, இல்லை சாயிலாக ஃபார்ம் ஆகுது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னதுன்னு பார்த்தோம், disintegration. Third one, the tiny particles of rocks made up of the sand. குட்டி குட்டி ரொம்ப குட்டியாக மைனூட் ஸ்டோன்ஸ், டைனி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ராக்ஸாக இருக்குன்னா அது பேர் என்னது, சாண்ட், மணல் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஃபோர்த் ஒன், த லேட்ரைட் சாயில் இஸ் டேஷ் இன் கலர். லேட்ரைட் சாயில் வந்து ரெட் கலரில் இருக்கும், ரெட் இன் கலர். ஃபிஃப்த் ஒன், பேட்டி சாயில் ஹேஸ் அ லாட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். இந்த பேட்டி சாயிலில் வந்து நிறையா ஹியூமஸ் ஆர்கானிக் மேட்டர்லாம் நிறையா இருக்கும் நேச்சுரலாகவே. சிக்ஸ்த் ஒன், கிரேவல் சாலிட் இஸ் மோர் போரஸ் தென் சாண்டி சாயில். எந்த அளவுக்கு ரொம்ப வந்து ஸ்டோன்ஸ் இருக்கோ அதில் வந்து தண்ணி வந்து ஈஸியாக பெனட்ரேட் ஆகும். தண்ணி நம்ம ஊற்றுனோன்னா அது ஈஸியாக அப்சார்ப் ஆகி கீழே உள்ளே இறங்கிரும். ஸோ கிரேவலாக இருக்கிறதுல வந்து ஈஸியாக தண்ணி வந்து இறங்கிரும். சாண்டி சாயிலை கம்பேர் பண்ணுறதை விட கிரேவலில் அதிகமாக தண்ணி வந்து பெர்குலேட் ஆகும். நெக்ஸ்ட் செவன்த் ஒன் பாருங்கள், கிளே சாயில் ஹேஸ் கிரேட் ரிட்டர்னிவிட்டி. நிறைய வந்து அது வாட்டரை அப்சார்ப் பண்ணிக்கும். நம்ம வாட்டர் அது ஊற்றணும் அப்படின்னா அதை அப்சார்ப் பண்ணி உள்ளே வந்து தக்க வச்சுக்கும். அதை அதான் வந்து கிளே வந்து எப்போவுமே வெட்டாகவே இருக்கும் பார்த்துங்களா, ரொம்ப நேரம் வந்து அந்த அந்த ஈரப்பதம் அதில் இருக்கும் கிளேயில். அது வந்து ஈஸியாக ட்ரை ஆகாது, கிராக்ஸ் எல்லாம் விழுவாது அந்த சாயிலில். அதான் வந்து கிளே சாயிலுக்கு ரொம்ப அதிகமான ரிட்டன்டிவிட்டி, தண்ணி பதத்தை வந்து அது ஈரப்பதத்தை அதை வந்து தேக்கி வச்சுக்கும் உள்ளேயே. அதுதான் வந்து ரிட்டன்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். எய்த் ஒன், த ஃபர்டைல் சாயில் ஹேஸ் சச் மினரல் சச்சஸ் டேஷ். மூணு டேஷ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் நைட்ரோஜன், என் வந்து நைட்ரோஜன், அதுக்கடுத்து வந்து பி வந்து பாஸ்பரஸ், அப்புறம் கே வந்து பொட்டாசியம். இது வந்து இந்த மினரல்ஸ்க்கான சிம்பிள், ஓகேங்களா. என்ன நைட்ரோஜன், பின்றது பாஸ்பரஸ், அப்புறம் கேனா பொட்டாசியம். இது மூணு தான் வந்து ஒரு ஃபர்டைல் சாயிலில் நேச்சுரலாகவே இருக்கணும். நைன்த் ஒன் பாருங்கள், த ஃபர்டிலைசர்ஸ் யூஸ்ட் ஃபார் பிரிஞ்சால் அண்ட் சில்லி ஷுட் ரிமெயின் மோர் ஆஃப் டேஷ் தென் ஆஃப் ஃபாஸ்பேட்ஸ். ஸோ இந்த பிரிஞ்சாலும் அப்புறம் சில்லியில் யூஸ் பண்ண வேண்டிய ஃபர்டிலைசரில் என்ன அதிகமாக இருக்கணும், பொட்டாஷ் தான் அதிகமாக இருக்கும். அதான் பொட்டாசியம் அப்படின்னு சொல்லலாம், அதுதான் அதிகமாக இருக்கணும். நெக்ஸ்ட் டென்த் ஒன் பாருங்கள், இஃப் பேடி இஸ் க்ரோன் எவ்ரி இயர் த சாயில் லூசஸ் ஆல் த. நம்ம எவ்ரி இயர் வந்து நம்ம பேடியே கல்டிவேட் பண்ணோன்னா சாயிலில் இருக்க நைட்ரேட் எல்லாம் அது யூஸ் பண்ணிக்கும். ஸோ நம்ம வந்து க்ராப் ரொட்டேஷன் கண்டிப்பாக பண்ணணும். 11th ஒன் பாருங்கள், பெஸ்டிசைட்ஸ் ஆர் யூஸ் டு கில் த டேஷ். நம்ம வந்து பெஸ்டிசைட்ஸ் பூச்சிக்கொல்லி எதை கில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், இன்செக்ட்ஸை கில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள் 12th, ஃபஞ்சிசைட்ஸ். இதை வந்து எதை கில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், இந்த ஃபஞ்சை வந்து கில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். 13th ஒன் பாருங்கள், பேடி ஷுட் பி ப்ரொடெக்டட் ஃப்ரம் டேஷ் அண்ட் டேஷ். இந்த ரைஸை வந்து 2 இன்செக்ட்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. என்னது, மோத் அண்ட் வீவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. இதை வந்து இதுலேருந்து நம்ம பேடியை ப்ரொடெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் 14th ஒன் பாருங்கள், சம் ட்ரேடர்ஸ் அடல்ட்ரேட் டீ லீவ்ஸ் வித் மொரிண்டா லீவ்ஸ். இந்த லீவ்ஸை போட்டு தான் டீ லீவ்ஸோட மிக்ஸ் பண்ணி அவங்க அடல்ட்ரேஷன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் choose the best answer. First one, rice is adulterated with small stones. கல்லை வந்து நிறையா ரைஸில் வந்து ஆட் பண்ணி அவங்க சேல் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், crops need water during germinating. அந்த crops வந்து அந்த விதை போட்டு அதுலேருந்து அப்படியே இந்த செடி முளைச்சி வருது பார்த்தீங்களா, அதான் ஜெர்மினேட்டிங்வாங்க. அப்போ நம்ம தண்ணி ஊற்றணும், தண்ணி பாய்ச்சணும். தேர்ட் ஒன், the store room should be strewn with margosa leaves. இந்த லீவ்ஸை போட்டோம் அப்படின்னா ஸ்டோர் ரூம்ஸில் இருக்க இன்செக்ட்ஸ்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், ஃபர்டிலைசர்ஸ் ஃபார் பேடி மஸ்ட் கண்டெயின் மோர் ஆஃப் டேஷ். பேடிக்கு வந்து எந்த சத்து ரொம்ப அதிகமாக இருக்கணுமா, நைட்ரேட்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கணும், அந்த உரத்தான் நம்ம போடணும். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், மில்லட்ஸ் ஆர் க்ரோன் இன் த சாயில். எதில், கிளே சாயிலில்.
களிமண் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப அதிகமாக வளருதுன்னு சொல்கிறாங்க. 6th ஒன், திஸ் இஸ் அ நேச்சுரல் மென்யூர். எது? லீஃபை வந்து நம்ம வந்து மென்யூராக யூஸ் பண்ணிக்கலாம், உரமாக யூஸ் பண்ணிக்கலாம் நேச்சுரலாகவே. 7th ஒன், திஸ் சாயில் இஸ் கால்ட் பிளாக் காட்டன் சாயில். எந்த சாயில்? கிளே சாயிலை தான் பிளாக் காட்டன் சாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. 8th ஒன் பாருங்கள், திஸ் சாயில் ஹேஸ் கிரேட்டர் ரிட்டன்டிவிட்டி. எந்த சாயிலில்? பிளாக் சாயிலில் அதிகமாக வாட்டர் ரிட்டன்டிவிட்டி இருக்குது, தண்ணி வந்து நல்லா தேக்கி வச்சுக்கும், அதான் வந்து வாட்டர் ரிட்டன்டிவிட்டிறாங்க. அது பிளாக் சாயிலுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நோட் எக்ஸசைஸ். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். 4th ரோமன் லெட்டர். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், வாட் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் சாயில்? சாயிலில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பாருங்கள், அலுவியல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்ரைட் சாயில், கிளே சாயில், லோமி சாயில், அப்புறம் பேட்டி சாயில். இதுதான் டைப்ஸ் ஆஃப் சாயில். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். செகண்ட் ஒன் பாருங்கள், ஹவு இஸ் சாயில் ஃபார்ம்? சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், சாயில் இஸ் ஃபார்ம்டு பை த ப்ராசஸ் ஆஃப் டிஸ்இன்டிகிரேஷன். அந்த ராக்ஸ் எல்லாம் பிரேக் ஆகி குட்டி ஸ்டோன்ஸாக மாறுது, அப்புறம் ஸ்டோன்ஸ் பிரேக் ஆகி பவுடராக மாறுதுன்னு பார்த்தோம்ல, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிஸ்இன்டிகிரேஷன். தேர்ட் ஒன் பாருங்கள், ஹவு இஸ் சாயில் டிஃப்ரெண்ட் இன் கலர்? சாயில் வந்து என்னென்ன கலரில் எப்படி வேறுபடுது அப்படின்னு கேட்குறாங்க. சில சாயில் வந்து ரெட் கலரில் இருக்கும், சில சாயில் பிளாக் கலரில் இருக்கும். அதான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். சம் சாயில்ஸ் ஆர் ரெட் இன் கலர், சம் சாயில்ஸ் ஆர் பிளாக் இன் கலர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் பாருங்கள், விச் சாயில் ஹேஸ் கிரேட் ரிட்டன்டிவிட்டி? பிளாக் சாயிலில் தான் அதிகமாக தண்ணியை வந்து தேக்கி வச்சுக்கிற அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. தண்ணி வந்து தேக்கி அதே வச்சுக்கும், உள்ளே வந்து நல்லா அப்சார்ப் பண்ணி ரொம்ப நாளைக்கு வச்சுக்கும், அதான் கிரேட் ரிட்டன்டிவிட்டி, வாட்டர் ரிட்டன்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், வாட் கைண்ட் ஆஃப் சாயில் இஸ் கால்ட் அஸ் ஃபர்டைல் சாயில்? நிறையா வந்து நியூட்ரியன்ஸ் ரிச்சாக எந்த சாயில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சாயில் வித் நைட்ரேட், ஃபாஸ்ஃபேட் அண்ட் பொட்டாசியம். எந்த சாயிலில் இந்த 3 கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கோ, நைட்ரேட், ஃபாஸ்ஃபேட் அண்ட் பொட்டாசியம் மினரல்ஸ் அதிகமாக இருக்கோ, அதுக்கு பேர் தான் ஃபர்டைல் சாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. 6th ஒன் பாருங்கள், வாட் கைண்ட் ஆஃப் பிளான்ட் க்ரோ இன் த சாண்டி சாயில்? சாண்டி சாயில் அதாவது மணலில் வந்து எந்த பிளான்ட் இல்லை ட்ரீ வந்து அதிகமாக வளருது அப்படின்னா கோகோனட் அண்ட் பாம், அதாவது தென்னை மரம் அப்புறம் பனை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் வந்து அதிகமாக வளரும். 7th ஒன் பாருங்கள், வாட் கைண்ட் ஆஃப் பிளான்ட் க்ரோ இன் த லோமி சாயில்? இந்த லோமி சாயிலில் கொஞ்சம் அதிகமாக ஹியூமஸ் இருக்கும், அதில் என்னென்ன பிளான்ட் வளருது? பேடி, பிளான்டெயின் அண்ட் டர்மரிக். இது 3 நிறையா வளருது. நெக்ஸ்ட் பாருங்கள், 8th ஒன், வாட் இஸ் கால்ட் அலுவியல் சாயில்? அலுவியல் சாயில்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சாயில் தட் இஸ் ஃபவுண்ட் இந்த டெல்டா ரீஜியன் இஸ் நான் அஸ் அலுவியல் சாயில். இந்த வந்து பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் ஓடுதில் அந்த ஏரியாவில் சைடில் இருக்க சாயில்ஸ் எல்லாம் வந்து டெல்டா ரீஜன் அப்படின்வாங்க. அங்கே இருக்க சாயில் தான் அலுவியல் சாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. 9th ஒன் பாருங்கள், ஹவு டூ சாயில்ஸ் டிஃபர் இன் ஆர்கானிக் மேட்டர்? இந்த வந்து நியூட்ரியன்ஸ் நிறையா ரிச்சாக இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஆர்கானிக் மேட்டர்வாங்க. அதில் வந்து எப்படி நிறையா சாயில்ஸ் வந்து வேறுபடுதுன்னு கேட்குறாங்க. உள்ளதுலேயே அதிகமாக வந்து ஆர்கானிக் மேட்டர் எதில் வந்து கம்மியாக இருக்குது? பிளாக் சாயிலில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அலுவியல் சாயிலில் அதோட பிளாக் சாயிலோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் அதுலேயும் கம்மியாக தான் இருக்குது. எந்த சாயிலில் நிறைய ஆர்கானிக் மேட்டர் இருக்குது? பேட்டி சாயில் அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த சாயிலில் தான் ரொம்ப நிறைய ஆர்கானிக் மேட்டர் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 10th ஒன், ஹவு டு வி ப்ரொடெக்ட் க்ராப்ஸ் ஃப்ரம் பெஸ்ட் அண்ட் ஃபஞ்சை? நம்ம வந்து க்ராப்ஸை எப்படி பெஸ்ட் அண்ட் ஃபஞ்சையில், அதாவது பூச்சிகள்லேருந்து எப்படி பாதுகாத்து வச்சுக்கிறதுன்னு கேட்குறாங்க. பை யூஸிங் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபஞ்சிசைட்ஸ் வி ப்ரொடெக்ட் க்ராப் ஃப்ரம் பெஸ்ட் அண்ட் இன்செக்ட்ஸ். நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து க்ராப்ஸை வந்து இந்த பெஸ்ட் அண்ட் ஃபஞ்சைலேருந்து நம்ம பாதுகாத்து வச்சுருக்கலாம். 11th ஒன், எக்ஸ்பிளைன் ரொட்டேஷன் ஆஃப் க்ராப்ஸ். க்ராப் ரொட்டேஷனாக என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ராப்ஸ் ஆர் க்ரோன் ஒன் ஆஃப்டர் அனதர் இன் அ சேம் ஃபீல்ட், திஸ் இஸ் நான் அஸ் ரொட்டேஷன் ஆஃப் க்ராப்ஸ். ஒரே ஃபீல்டில் ஒரே நிலத்தில் நம்ம வேறு க்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ரைஸு, அப்புறம் பிளான்டெயின், அப்புறம் வேறு ஏதாவது ஃப்ளாரிங் பிளான்ட், இது மாதிரி மாற்றி நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் க்ராப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் 12th ஒன் பாருங்கள், மென்ஷன் சம் அடல்ட்ரேஷன் ஆஃப் ஃபுட் ஸ்டப்ஸ். நம்ம அடல்ட்ரேஷன் பார்த்தோம்ல, கலப்படம் பார்த்தோம்ல, ஃபுட்டில் வந்து கலப்படம் பண்ணுறாங்க, அது நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், வனஸ்பதி இஸ் மிக்ஸ்டு வித் கீ. நெய்யில் வந்து டால்டா அப்படின்னா வனஸ்பதினா டால்டான்னு சொல்லுவோம்ல, அது வனஸ்பதி மிக்ஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், கிரேவல் இஸ் மிக்ஸ்டு வித் தாலில் பருப்பு வகைகளில் வந்து கிரேவல் குட்டி குட்டி கல் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, அதை மிக்ஸ் பண்ணுறாங்க. தேர்ட் ஒன் பாருங்கள், சாக் பவுடர் இஸ் மிக்ஸ்டு வித் சுகரில் நம்ம சாப்பிட்ற சுகரில் வந்து சாக் பீஸ் பவுடரை மிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபோர்த் ஒன் பாருங்கள், டேட் சீட் பவுடர் இஸ் மிக்ஸ்டு வித் காஃபி பவுடர். நம்ம சாப்பிட்ற காஃபி குடிக்கிறோம்ல, அந்த காஃபி பவுடரில் பேரிச்சம்பழம் கொட்டை இருக்குல்ல, அதை பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் நாலேஜ் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா நம்ம நேச்சுரலாக ஃபுட்டு கிடைக்கிறதுல
அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. சில வந்து வேறு ஸ்பீஷிஸ் வேறு வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸோட டிஎன்ஏ எடுத்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. 2-3 ஸ்பீஷிஸ் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. இல்லை 2-3 ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை மிக்ஸ் பண்ணி ஒரு நியூவாக ஒரு இதை ஃபார்ம் பண்ணி கொண்டு வருவாங்க. இது வந்து நம்ம நேச்சுரலாக வந்து நம்ம கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டு அதில் எக்ஸ்ட்ரா மெடிசன் மாதிரி ஏற்றி இது மாதிரி கொண்டு வருவாங்க. இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தாவே கிளியராக தெரியுதா? ஃபஸ்ட்டு பிக்சரில் இருக்குது அது கொஞ்சம் கூட அதில் அந்த சுருங்காமல் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா? ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. எவ்வளோ நாள் ஆனாலும் அது அப்படியே இருக்கும். ரொம்ப நாளைக்கு அது அப்படியே பதப்படுத்தி வைக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஒன் பாருங்கள், கொஞ்சம் அப்படியே சுருங்கிருச்சு. அதில் கொஞ்சம் அப்படியே கர்வ்ஸ் மாதிரிலாம் வருது, விரிங்கிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அதான் வந்து ஒரிஜினல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது ராட் ஆயிரும், வீணாக போயிடும். பட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபுட்டு வந்து ரொம்ப நாளைக்கு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும், அந்த ஃபுட்டு வந்து ராட் ஆகாமல் வீணாக போகாமல் அழுகி போகாமல் இருக்கணும்னு சொல்லி அதில் நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் மருந்தெல்லாம் ஏற்றி ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்க மாதிரி அவங்க கொண்டு வராங்க. பட் அந்த மருந்தெல்லாம் அவங்க அந்த ஃபுட்டில் ஏற்றுறாங்க பார்த்தீங்களா? அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹெல்த்துக்கு அது நல்லதில்லை. நம்ம அதை அதிகமாக எடுத்துட்டோம்னா நம்ம உடம்புல இருக்க நிறையா ஆர்கன்ஸ் வந்து ஒழுங்காக வேலை செய்யாது, நம்மளுக்கு டிசீசஸ்லாம் வர சான்சஸ் இருக்குது. எப்போவுமே நம்ம நேச்சுரலாக இருக்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிட்ணும். எந்த பொருளுமே நம்ம நேச்சுரலாக விளையுது பார்த்தீங்களா, அதான் ரொம்ப நல்லது. நம்ம அதில் கெமிக்கல்ஸோ இல்லை ஏதாவது மெடிசின்ஸ் கண்டிப்பாக அது நல்லது கிடையாது. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் நிறையா வந்து செலக்டிவ் ப்ரீடிங் அப்படின்னு சொல்கிறாங்க, மியூட்டேஷன் ப்ரீடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, சில இதில் என்ன பண்ணுவாங்கன்னா 2-3 வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீஷஸ் எடுத்துப்பாங்க. இப்போ வந்து டொமேட்டோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிலே 2-3 வெரைட்டிஸ் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு 3 வெரைட்டியும் ஒரே ஃப்ரூட்டில் ஒரே வெஜிடபிளில் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த 3 வெஜிடபிளே இருக்க டிஎன்ஏ எடுத்து ஒரே இதில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, ஒரே சீடில் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கல்டிவேட் பண்ணும்போது 3மே சேர்ந்து வரும். இப்போ வந்து மேங்கோ இருக்குது பார்த்தீங்களா, சில மேங்கோ வந்து கலர் நல்லாயிருக்கும், பார்க்க நல்லா அப்படியே ஆரஞ்சிஷாக எல்லோவிஷாக இருக்கும். பட் வந்து டேஸ்ட் அவ்வளோ இருக்காது. சில மேங்கோ வந்து டேஸ்ட் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், பட் கலர் பார்த்திங்கன்னா அழகாக இருக்காது, கொஞ்சம் க்ரீனிஷாக அது மாதிரி க்ரீனிஷ் எல்லோவிஷாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து இப்போ மேங்கோ வந்து கலரும் வந்து நல்லா ரெட்டிஷாக ரெட்டிஷாக வரணும், ஆஸ் வெல் ஸ்வீட்டாகவும் இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்வீட்டாக இருக்க மேங்கோவில் வந்து கொஞ்சம் டிஎன்ஏ எடுத்துப்பாங்க. அப்புறம் அந்த கலரிஷாக அந்த ஆரஞ்சிஷாக இருக்குது பார்த்திங்களா, அந்த மேங்கோவில் வந்து டிஎன்ஏ எடுத்து 2 மிக்ஸ் பண்ணி ஒரு புது மேங்கோ க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரிலாம் நிறைய அவங்க பண்ணுவாங்க. மியூட்டேஷன் ப்ரீடிங்னா அதான் எப்போ ரொம்ப நாளைக்கு பதப்படுத்தி வைக்கிற மாதிரி, அது வந்து சீக்கிரம் வந்து வீணாகாமல் ராட் ஆகாமல் இருக்கிறதுக்காக சில இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரியான டைப்ஸ் எல்லாம் இருக்குது. இது ஃபஸ்ட்டு எதில் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, அந்த சோயாபீன், அப்புறம் சோளம், காட்டன், இதெல்லாம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த விதையில வந்து அதை ஆட் பண்ணி அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய கிராஸ் ப்ரீடிங் அப்படின்றாங்க. அப்படின்னா வேறு ஸ்பீஷிஸ். இப்போ வந்து டொமேட்டோ வந்து வேறு ஒரு வெஜிடபிளோட மிக்ஸ் பண்ணி பண்ணுறது, 2 டிஎன்ஏ எடுத்து டொமேட்டோ டிஎன்ஏ எடுத்து வேறு ஒரு வெஜிடபிள் டிஎன்ஏ எடுத்து அதுலேருந்து புதுசாக ஒரு வெஜிடபிள் கொண்டு வரும். ஸோ இது மாதிரி கிராஸ் ப்ரீடிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட்டு வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க, தடை செய்யப்பட்டது. அது வந்து தடை பண்ணிட்டாங்க, இது நீங்கள் பண்ணக்கூடாது, நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொல்லி கவர்மெண்ட்டே தடை பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இது ஒவ்வொரு கேஸ்லேயும் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி தான் அவங்க வெளியில் வந்து ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா வந்து அது வந்து சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லா இருக்குமா, இல்லை அது வந்து அந்த 2 டிஎன்ஏ செட் ஆகுமா, அது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வராதா அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் டெஸ்ட் பண்ணி தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணணும். பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபேக்ட்ரிஸ் அந்த அவங்க மோஸ்ட்லி டெஸ்ட் பண்ணாமலே வெளியில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வர சான்சஸ், ஏதாவது டிசீசஸ், இல்லை நம்மளுக்கு உடம்புல ஏதாவது ப்ராப்ளம், நிறைய வந்து நம்மளுக்கு கிட்னி இதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, டைஜஸ்டிவ் சிஸ்டம், அப்புறம் கிட்னி இதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா. அதனால் கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் வந்து சாப்பிடாம நேச்சுரல் ஃபுட்டு தான் சாப்பிடணும், அதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நிறையா பேர் கன்சியூமர்ஸ், ஃபார்மர்ஸ் இவங்களுக்குலாம் நிறையா ஒரு ப்ராப்ளம் வருது. நிறைய ஃபார்மர்ஸ் வந்து இதை வாங்க முடியாது அப்படின்றாங்க. ஏன்னா நிறைய இடத்துல இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா அவங்க நிறைய இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டு விற்கிறாங்களே, இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நிறைய ஃபார்மர்ஸ்க்கும் நிறைய கன்சியூமர்ஸ்க்கும் இது வந்து ரொம்ப ஒரு ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகுது அப்படின்றாங்க. அதனாலே நிறைய கண்ட்ரீஸில் வந்து இதை பேன் பண்ணிட்டாங்க, இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க. இது வந்து என்வாயர்மெண்ட்டே பாதிக்குது அப்படின்றாங்க. எப்படி அப்படின்னா, இவங்க வந்து அந்த சீட்லேயே அந்த மெடிசனை இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க, அந்த கெமிக்கலை இன்ஜெக்ட் பண்ணி தான் அவங்க சீடை வந்து அந்த மண்ணுக்குள்ளே போடுறாங்க. அப்போ கண்டிப்பாக அந்த கெமிக்கல் என்ன ஆகும், அந்த மண்ணிலையும் மிக்ஸ் ஆகுதா, அப்போ அந்த மண்ணை டேமேஜ் பண்ணுது. ரெயின்ஃபால் வரும்போது அந்த தண்ணி வந்து அந்த மண்ணில் அப்படியே அப்சார்ப் ஆகி கிரவுண்ட் வாட்டராக போகுது, அப்போ அதை வாட்டரையும் பொல்யூட் பண்ணுது. அப்போ இது மாதிரி இது என்வாயர்மெண்ட்டே. ஸோ கண்டிப்பாக இது மாதிரி கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ண இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட்டை யூஸ் பண்ணக்கூடாது. அதை நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் நல்லதில்லை, அஸ் வெல் அஸ் என்வாயர்மெண்ட்டுக்கும் நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஃபுட்டுக்கு வந்து சில டைப்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணணும், சில உரங்கள், பூச்சிக்கொல்லி வந்து ஸ்பெஷலாக யூஸ் பண்ணணும், அது வந்து கெமிக்கலாக தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் நிறைய பேர் வெளியில் கொண்டு வராங்க. ஸோ அதுவும் பாதிக்கும், அதுவும் வந்து நம்ம சாயிலை பாதிக்கும், நம்ம ஏரை பாதிக்கும், நம்ம ஹெல்த்தை பாதிக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது, இதை வந்து நம்ம பெருசாக வந்து கொண்டு வரக்கூடாது, இதை ஸ்டாப் பண்ணணும், பேன் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம பாடிக்கு இது ஹெல்த்துக்கு நல்லது
நல்லது கிடையாது. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் நம்புகிறேன். எப்போவுமே நீங்கள் நம்ம நாட்டு காய்கள்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம வந்து தோட்டத்தில் இல்லை வந்து நம்ம லோக்கலில் இருக்க ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து தோட்டத்தில் வந்து விவசாயம் பண்ணி அவங்க ஃபார்மில் வந்து விவசாயம் பண்ணி கொண்டு வருவாங்க. அது மாதிரி நேச்சுரலான ப்ராடக்ட்ஸாக நீங்கள் சாப்பிடணும். இது மாதிரி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட் வந்து நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. எப்போவுமே இது மாதிரி ஃபுட்டை சாப்பிடாதீங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். நம்ம ஹெல்த் எப்படி பார்த்துக்கிறது இன்றைக்கி பார்த்தோம். நல்லா என்ஜாய் பண்ணிக்க நம்புகிறேன். கண்டிப்பாக எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.